ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரிஞ்சி தான் பண்ண போகிறோம். சிம்பிளாக ஈஸியாகவும் இருக்க போகுது. பேச்சுலர்ஸ் எல்லாம் நல்லா டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. அதுக்காக பேச்சுலர் மட்டும் பண்ணணுன்ட்டு இல்லை, ஃபேமிலியும் பண்ணலாம். மிக குறைந்த செலவில் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்க போகுது. வாங்க செம்மையாக செய்யலாம். இப்போ அதுக்காக குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கர் வந்து தம் போடுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன், அதனால் குக்கரில் செய்ய போகிறேன். இப்போ ஒரு அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சாச்சு. அதில் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் சேர்த்த உடனே இதை விட 2 பிரிஞ்சி லீஃப் வந்து சேர்த்துக்கலாம். சின்னதாக இருக்குன்னா 2 சேர்த்துக்கிறேன், பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கினா போதும். பட்டை வந்து ஒரு 2 பட்டை ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். ஸ்டார் நைஸ் இந்த மாதிரி ஒரு 2 சேர்த்துக்கலாம், இதுவே போதுமானது. கிராம்பு ஏலக்காயெல்லாம் வந்து நம்ம சேர்க்க போகிறதில்ல. அப்புறம் தேவையான அளவு ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட நெய் இருந்துச்சுன்னா 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துக்குங்க. மக்களை சேர்த்துட்டு இது நல்லா ஆனியன் வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகாய் சேர்த்துக்குங்க. இது நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா வெந்து அதனுடைய ஃப்ளேவரில் இறங்கி வரும். பச்சை மிளகா போட்டு கிண்டி விட்ட உடனே ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா தலைகளை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஒரு பெரட்டு விட்டுக்கலாம். ஒரு பெரட்டி விட்ட உடனே அதே அளவு மல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். மல்லி இலைகளையும் சேர்த்துட்டு அதையும் அப்படியே ஒரு பெரட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வர்ற மாதிரி சும்மா ஒரு நிமிஷத்துக்கு அப்படி பெரட்டினா போதும். மல்லியும் புதினா வந்து நல்லா வதங்கிடும். பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு பெரட்டி விட்டதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் இப்படி ஒரு பெரட்டி விட்டுட்டு இந்த டைமில் பச்சை பட்டாணி வந்து ஒரு 50 கிராம் இருக்கும், ஒரு கொஞ்சம் போல் பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே எண்ணெயோடவே வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா அதை ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், போட்டு ஒரு நிமிஷத்துக்கு பெரட்டி விட்டாச்சு. இப்போது இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். 50 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு போட்டு அரைச்சிருக்கு. பிரிஞ்சியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பூண்டு வந்து அதிகமாக போட்டு அரைக்கணும், அப்போ தான் பிரிஞ்சியோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதையும் இஞ்சியோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதில் பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பெரட்டி விட்டதுக்கப்புறம் பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் கேரட் வந்து ஒரு கேரட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே பீன்ஸ் வந்து ஒரு 10 பீன்ஸு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து வதக்கிக்கலாம்.
இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த காய்கறியெல்லாம் சேர்த்து எண்ணெயிலே வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இதோட நம்ம தேவையான அளவு வந்து சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் வந்து எனக்கு போதுமான அளவாக இருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து சால்ட்டு சேர்த்துக்குங்க. பாருங்கள், சால்ட்டு போட்டு பரட்டி விட்டதுக்கப்புறம் தனியா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே மிளகாய்த்தூள் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அது வந்து காரம் வராது, கலர் நல்லா கொடுக்கும். இப்போது இது கூடவே மஞ்சத்தூளும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா வடை போகிற வரைக்கும் இதை நல்லா ஒரு பெரட்டு விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. போட்டு ரொம்ப நேரம் இதை வந்து பெரட்டணும் அவசியம் இல்லை. ஒரு 10 செகண்டுக்கு பெரட்டினா போதும், மசாலா வடையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அதாவது அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுளாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு கிளாஸில் எடுத்திங்கன்னா கிளாஸில் டபுளாக தண்ணி எடுத்துக்கங்க. அல்லது 1/4 கிலோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா 1/2 கிலோ 1/2 லிட்டர் தண்ணியாக சேர்த்துக்குங்க. இப்போது தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இது ஒரு பெரட்டி விட்டுட்டு, இப்போது இந்த டைமில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்படி ஆயில் எல்லாம் நகர்த்தி விட்டுட்டு அப்படியே சென்டராக இப்படி அந்த கிரேவி மட்டும் எடுத்து உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. அதாவது உப்பு வந்து எப்படி இருக்கணும்னா நாக்குக்கும் தொண்டைக்கும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியணும். அப்போ தான் நீங்கள் ரைஸ் போட்டு கடைசியாக நம்ம பிரிஞ்சி வந்து வெந்து இறக்குற தம் போட்டு இறக்குறப்ப ஈவனாக கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போது தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம். ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் மக்களே. இப்போ அரிசி பார்த்திங்கன்னா 3 தண்ணி வாஷ் பண்ணி 4வது தண்ணியில் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். அரிசி வந்து பிரியாணி அரிசி, சீரக சம்பா அல்லது பச்சரிசி, இந்த 3லேயும் நீங்கள் வந்து செய்யலாம். ஆனால் புழுங்கரிசியில் செய்யாதீங்க. புழுங்கரிசி வந்து இதுக்கு செட் ஆகாது, நல்லா இருக்காது, டேஸ்ட் வராது. பாருங்கள், தண்ணி வந்து கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து கொதிச்சு அந்த டைமில் அரிசி வந்து சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு இதை அப்படியே மெதுவாக பெரட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேகமாகவோ அல்லது கண்ணாபின்னான்னு பெரட்டாதீங்க, அரிசி வந்து உடஞ்சிரும். அப்புறம் பிரியாணி நம்ம தம் போட்டு இறக்கும்போது அந்த அழகான ஸ்ட்ரக்சர் கிடைக்காது. எப்போவுமே சாப்பாடு உணவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறக்கும் அழகாக இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். ஓகே, அரிசி சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரும்போது அரிசிக்கும் தண்ணிக்கும் லெவலாக வரும்போது தம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சம் உருக்கின நெய் வந்து வச்சுருக்கேன். இந்த நெய் வந்து மேலாப்பில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். மக்களே பாருங்கள், அரிசிக்கும் தண்ணிக்கும் வந்து லெவலாக வந்துருச்சு.
இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போடாமல் குக்கர் மூடி மட்டுமே போட்டு நம்ம தம் போட போகிறோம். சிம்மில் வச்சுட்டு போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுட்டோம்னா அந்த ஹீட்லேயே வந்து தம் ஆகிடும். நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். ஓகே, பாருங்கள், விசில் போடாமல் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்புலேயே சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. உள்ளே இருக்க ஏர்லேயே ஃபுல்லாக அதுவாக ரிலீஸ் ஆகி ஏர் வந்து ஃபுல்லாக இறங்கிருச்சு. இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு, பிரிஞ்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சூப்பராக அப்படி உதிரி உதிரியாக வருது. அப்படியே ஓரத்தில் இப்படி ஒதுக்கி தண்ணி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்படி ஓரமாக இப்படி கரண்டி நகர்த்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும். தண்ணி இல்லை, ஃபுல்லாக ட்ரை ஆயிருச்சு. ஒரு சூப்பரான சிம்பிளான பிரிஞ்சி ரெடி. சிம்பிளாக பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். ஃபேமிலியும் ஈஸியாக சீக்கிரமாக வேலையாகணும்னா இந்த மாதிரி பிரிஞ்சி வந்து பண்ணிக்கோங்க மக்களே. இதேமாரி சூப்பரான பிரிஞ்சி பண்ணி ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் தம்ஸ் அப் போட்டுட்ருங்க மக்களே. சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.